வணக்கம் பவித்ரா. நாட்டின் 75வது குடியரசு தின விழாவானது வருகிற ஜனவரி 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகே ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து குடியரசு தின விழாவானது மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த குடியரசு தின விழாவில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அதே போல அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதன் அடிப்படையில் இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஒத்திகையானது இந்த மாதம் 19, 22, 24 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என திட்டமிட்டப்படுத்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று கலை நிகழ்ச்சிகளானது தற்பொழுது காமராஜர் சாலையில் நடைபெற்று வருகிறது. முப்படையினர் அணிவகுப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, RPF காவல்துறை, தீயணைப்பு படை உள்ளிட்டோர் அணிவகுப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் இருசக்கர வாகன அணிவகுப்பு ஒத்திகையும் நடைபெற்றது. குறிப்பாக ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டவர்களை வரவேற்பது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் இராணுவத்தின் முப்படைகளை சார்ந்த வீரர்களின் அணிவகுப்பு ஒத்திகையும், தமிழ்நாடு காவல்துறையினரின் அணிவகுப்பும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முப்படை அணிவகுப்பு காவல்துறை, தீயணைப்புத்துறை, வனத்துறை, ஊர்காவல் படை, NSS மற்றும் NCC மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. தேர்ந்த வாகனத்தில் முதலமைச்சர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுதல், அதே போல வீரதீர செயல்களுக்கான அண்ணா விருது, சிறந்த காவல் நிலைய விருது உள்ளிட்ட விருதுகள் முதலமைச்சரால் வழங்கப்படுவது தொடர்பான ஒத்திகையானது நடைபெற்றது. மேலும் குழு புகைப்படம் எடுப்பது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் ஒத்திகையும் தற்பொழுது நடைபெற்றது. மேலும் தற்போது குடியரசு தின ஒத்திகையை ஒட்டி காமராஜர் சாலையில் காலை 8:45 மணி வரை போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குடியரசு தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சிக்காக மெரினா காமராஜர் சாலையில் கலங்கரை விளக்கம் முதல் போர் நினைவு சின்னம் வரை காலை 7 மணி முதல் 9:30 மணி வரை வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என போலீசாரால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று 3 நாட்கள் ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெறும் என கூறப்பட்டிருந்த நிலையில் இன்றைக்கு ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 22 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. பவித்ரா.